கோடை காலத்தில் சேர்க்கிறவன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் அறுவடை செய்கிறவன் ஞானம் உள்ளவன். கோடை காலம் சேர்க்கிற காலம். குளிர்காலத்திலும் மழை காலத்திலும் நம்மால் ஒன்றையும் சேர்க்க முடியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். ஞானமுள்ளவர்கள் அறுப்பு காலத்தில் தூங்க மாட்டார்கள். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் தன்னுடைய பெற்றோருக்கு இலச்சையை உண்டாக்குகிறான். இவனுடைய சோம்பேறித்தனத்தினால் பெற்றோரின் சந்தோஷமும் ஆறுதலும் பறிபோய்விடும். ஒரு வேலையும் செய்யாமல் தூங்குகிறவன் மிகப்பெரிய சோம்பேறி. இவன் தன்னுடைய கடமைகளை அசட்டை பண்ணுகிறான். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கலாம். அறுப்பு காலத்தில் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் மழைக்காலத்திற்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் சேமித்து வைக்கிறான். நம்முடைய வாலிப நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிப நாட்களில் கர்த்தரை நினைத்து ஆவிக்குரிய உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப காலத்தில் ஒரு வேளையும் செய்யாமல் தூங்குகிறவர்கள் தங்களுடைய முதிர் வயதில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அப்போது மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துவார்கள். கோடை காலம் வரும்போதே நாம் மழை காலத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறுப்பு காலம் வரும்போதே நாம் விதைப்பு காலத்தையும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாய் செய்தால்தான் நமக்கும் நல்லது, நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கும் நல்லது. கோடை காலத்தில் சேர்த்தவர்கள் ஈசாக்கு, யோசேப்பு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்போடு வேலை செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.